மற்றும் ஒரு முக்கிய செய்தி, பொங்கல் விழாவை முன்னிட்டு மதுரை மண்டல போக்குவரத்து கழகம் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாளை முதல் 13ஆம் தேதி வரை மதுரை மண்டலத்திலிருந்து 455 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் 13ஆம் தேதி வரை மதுரை மண்டலத்திலிருந்து 455 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மண்டலத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்வதற்காக பயணிகளின் வசதிக்காக தேவைக்கு ஏற்ப வகையிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மதுரை மண்டல போக்குவரத்து கழகம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பிலே ஏற்கனவே வழித்தடங்கள் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை காட்டிலும் தற்போது சிறப்பு பேருந்துகளாக இந்த கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி கருத்தில் கொண்டு நாளை முதல் வருகின்ற 19ஆம் தேதி வரைக்கும் இரு மார்க்கத்திலும் இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டத்தின் சார்பிலே இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய மண்டலங்களை உள்ளடக்கிய மதுரை மண்டலத்தின் சார்பிலாக நாளை முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரைக்கும் 455 பேருந்துகளும், 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 725 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தை பொங்கல் பண்டிகையொட்டி 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் வரைக்கும் 455 பேருந்துகள் மற்றும் பண்டிகை பின்பு அவருடைய சொந்த ஊர்கள் செல்வதற்காக பல்வேறு வசதிகளுக்காக 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 725 பேருந்துகளும் மதுரை, திண்டுக்கல், தேனி, பழனி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து திருச்சி, திருப்பூர், கோவை, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்செந்தூர், கம்பம், குமுளி மற்றும் சென்னை போன்ற முக்கிய ஊர்களுக்கு பயணிகளின் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிரமங்களின்றி பயணிகள் சென்று வருவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் டிஎன்எஸ்டிசி மொபைல் செயலி மூலமாக அவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் இந்த சிறப்பு பேருந்துகளின் சேவைகளை கண்காணிப்பதற்காகவும் பயணிகளின் தேவைகளுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலுமே அலுவலர்கள், பொறியாளர்கள், கண்காணிப்பாளர்கள் என பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மதுரை மண்டலத்தில் இருந்து இயக்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழித்தடங்களிலிருந்து கூடுதலாக இந்த பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து தென் மாவட்ட மக்கள் தென் மாவட்டத்துக்கு வருவதற்கும், பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு இங்கிருந்து அவர்கள் சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்வதற்காகவும் இந்த பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக அவருடைய செய்திக்குறிப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளின் வசதிக்கேற்ப தேவைக்கேற்பவும் கூடுதலாகவும் பேருந்து இயப்பதற்காக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவருடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.